அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது 16 வகையான செல்வத்தை வழங்கி சிறப்பான வாழ்க்கையை தந்தருளும் லட்சுமி விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். லட்சுமி விரதம் மேற்கொண்டால் கிடைக்கும் பலன்கள் என்னவென்றால் ஏராளமாகும். சகல செல்வாக்கியத்தையும் தரும் வரலட்சுமி பூஜை செய்து ஏற்ற நாள் வெள்ளிக்கிழமை நாட்கள் மிக முக்கிய நாட்களாக இருக்கிறது. அடுத்ததாக ஆடி வெள்ளிக்கிழமை. எந்த மாதத்தில் முக்கியமாக வெள்ளிக்கிழமை நாட்களில் பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை, ஏனென்றால் அன்றுதான் லட்சுமி தேவி அவதரித்த நாளாகவும் கூறப்படுகிறது. புராண கதைகளின்படி தேவி உலகத்தில் சித்ராநேமி என்ற கணதேவதை, கரச்சந்திரா போன்ற பல பெண்களை கடைபிடித்த லட்சுமி விரதத்தை நாம் கடைபிடிப்பதன் மூலம் மகாலட்சுமி தேவியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது ஐதீகம். பெண்கள் தங்கள் கணவன் நீடித்த ஆயுள் நீடிக்கவும், குடும்பத்தில் செல்வ செழிப்பு உயரவும், சுபிட்சம் பெருகவும் வேண்டி மகாலட்சுமியை தங்கள் வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்வதே வரலட்சுமி விரதத்தின் முக்கிய நோம்பாகும். 16 வகை செல்வத்தையும் வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியை நினைத்து மங்களத்தையும் மாங்கல்ய பலத்தையும் அளிக்கக்கூடிய இந்த விரதத்தை கன்னி பெண்களும் திருமணமான சுமங்கலி பெண்களும் கடைபிடிக்க வேண்டும் என்பது ஐதீகமாகும். கண்டிப்பாக லட்சுமி விரதத்தை கண்டிப்பாக செயல்படுத்தி வாருங்கள். சுமங்கலி அனுஷ்டிக்க வேண்டிய சிறப்பான விரதம் இது. இதை செய்வதன் மூலம் சுமங்கலி வளரும். அடுத்ததாக குடும்ப நலன் பெருகும். கன்னி பெண்கள் இவ்விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் சிறப்பான குடும்ப வாழ்வு அமையப்பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள். இந்த விரதம் அனுஷ்டிக்க வேண்டியதன் அவசியத்தை புராணங்கள் வாயிலாகவும் கூறப்படுகிறது. பத்தரஸ்வஸ் என்ற மன்னன் விஷ்ணு பக்தர் ஆவார்கள். அவருடைய மனைவி சக்கரவர்த்தியான மாலாதரன் என்பவருக்கு மணமுடித்து கொடுத்தார்கள். காலங்கள் கடந்தன. ஒரு நாள் வயது முறிந்த சுமங்கலி மூதாட்டி பர்த்தவர்ஷினி அரண்மனைக்கு வந்தார்கள். மூதாட்டியின் வடிவெடுத்து வந்த சாட்சாத் மகாலட்சுமி தேவி வரலட்சுமி விரதத்தின் அருமையை பெருமைகளை சொன்ன மூதாட்டி அந்த விரதத்தை கடைபிடிக்குமாறு கரஞ்சந்திராவிடம் சொன்னார்கள். வந்திருப்பது பாரம்பூர் லட்சுமி தேவி என்பது அவளுக்கும் தெரியவில்லை. பிச்சை கேட்க வந்த கிழவி உளறுவதாக கருவி அவமானப்படுத்தி விரட்டியடித்தார் சுரச்சந்திரிகா. லட்சுமி தேவி ஒரு இடத்திற்கு வந்து சாமானிய காரியம் அல்ல. அரண்மனையை தேடி வந்தவளை விரட்டியதனால் அங்கு இருப்பாளா? அந்த இடத்தை விட்டு அகன்றால் லட்சுமி தேவி. அவர்கள் மணிக்குடத்தையும் செல்வ செழிப்பையும் இழந்தார்கள். சுரச்சந்திரிகா அந்த இடத்தை காலி செய்த மகாலட்சுமி நேராக அரசியின் மகள் சியாம்பாலாவிடம் சென்றார்கள். வரலட்சுமி விரதத்தின் பற்றியும் அவளிடம் சொன்னார்கள். சியாபாலா பக்தியுடன் சிரத்தையும் அதை கேட்டுக்கொண்டார்கள். பயபக்தியுடன் வரலட்சுமி நோன்பு மேற்கொண்டு பூஜை செய்து வழிபட்டார்கள். விரத முழுமையால் அவளின் மாலை போல் செல்வம், அதாவது மழை போல் செல்வம் குவிய தொடங்கியது. அவள் அனுப்பி வைத்தாலும் அதை அனுபவித்தாலும் யோகம் இருக்க வேண்டுமே. அவர்கள் சூழ்ந்திருந்த தரித்திரம் அவயோகம் அந்த வாய் விடைப்பை தடுத்து விட்டது. பெற்றோர் வறுமையில் நிலை இருப்பதை சியாம்பலா அறிந்தார்கள். ஒரு செம்பு பானை நிறைய தங்கத்தை நிரப்பி அனுப்பி வைத்தார்கள். அதாவது மகள் பணக்காரி ஆனார்கள். அவர்களுடைய தாய் லட்சுமி தேவி இரட்டி அடித்ததால் ஏழையாக மாறினார்கள். வரலட்சுமி, அதாவது லட்சுமி விரதம் மேற்கொண்டு பூஜை வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்து இழந்த செல்வங்களை மட்டுமின்றி ஆட்சி அதிகாரம் அவர்களை வந்தடைய புராணங்கள் கூறுகின்றன. இவ்வாறு அந்த மகாலட்சுமி தேவியை விரட்டி அடிக்காமல் கண்டிப்பாக அவர்களுக்கு ஏற்ற வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமி தேவியை வணங்கி வாருங்கள். கண்டிப்பாக 16 வகையான செல்வங்களையும் பெறலாம். மாலை நேரத்தில் எண்ணெய் மற்றும் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் யாராக இருந்தாலும், பெற்ற பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தானமாகவோ மற்றும் இலவசமாகவோ வழங்கக்கூடாது. இது என்ன மகாலட்சுமி தேவி விரட்டை அடிக்கும் செயல்களாகவே பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த விரதத்தை மேற்கொண்டு வாருங்கள். 16 வகையான செல்வ செழிப்புடன் மற்றும் அனைத்து விதமான செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமாக இருக்கிறது. லட்சுமி தேவியை மனமுருங்கி வழிபட்டால் பாரம்பொருள் விஷ்ணு பெருமானின் அருளும் பரம்பொருள் ஆஞ்சநேயரின் அருளும் அனைத்து அருளும்
உங்களுக்கு கிடைத்தே தீரும். லக்ஷ்மி தேவி இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். வெற்றி தன் வசமாக்கிய பரம சிவபெருமானுடைய மற்றும் அவருடைய மைந்தனான அனைத்து விதமான அருளும் கிடைக்கும். கண்டிப்பாக விஷ்ணு பெருமானின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கப் பெறும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.